வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்குது. வந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நண்டு பிடிக்கிற கூடா இந்த இருக்கு. அந்த கூட்டு செட்டப்புக்குள்ள வந்தீங்கன்னா வெளியில போக தெரியாது. நம்ம ட்ரிங்கோக்குள்ள இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்கு. இதில் நம்ம மிதந்துட்டே சாப்பிட்டு சுற்றி அடிச்சிட்டு இருக்கலாம் இந்த இடத்த. ஸோ கைஸ், நான் ஸ்பெஷலாக நம்ம வந்து இன்னைக்கு யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெசி அண்ணா அண்ட் வில்லேஜ் ஃபுட் சஃபாரி டீமோட தான் இருக்கோம். ப்ரோ என்ன மாதிரி ப்ரோ, என்ன சொல்லுது ட்ரிங்கோ? ஸ்ரீலங்கா ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. எங்க இன்ட்ரோ பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்குது. வந்த இடத்த ஃபுல்லா சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடமும் அருமையா இருக்குங்க. சூப்பர். மக்கள் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அருமையான மக்கள். எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லவங்களா இருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனை நாள் நான் பிளான் பண்ணி வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 10-15 நாள் பிளான் பண்ணோம். அதுல ஒரு 6 நாள் அங்க இதுல போயிடுச்சு, யாழ்ப்பாணத்துல. இப்ப இங்க வந்திருக்கிறோம். இதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி எவ்வளவு வந்துட்டு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணணும். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா அண்ணா என்ன மாதிரி உங்களோட எப்படி போகுது? நல்லா போகுது. இன்றைக்கு தான் முதலாவது நாள். தெரியும் எப்படி போகுது, என்னென்ன சுற்றி பார்க்க போகிறோம் இனிதான் தெரியும். நம்ம நொக்ஸ் ஃபார்மும் வந்திருக்கோம். இந்த ஃபார்மும் என்ன மாதிரி சரௌண்டிங்கில் இருக்குது அப்படின்றத அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம மஜா பண்ண போகிறோம். கண்டிப்பாக. ஓகே. ஸோ கைஸ், நான் ஸ்பெஷலாக நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூதூரில் நொக்ஸ் ஃபார்ம் அப்படின்ற இடத்துல தான் இருக்கோம். யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சுப்பு அண்ட் கோ அப்படின்ட்டு வில்லேஜ் ஃபுட் சஃபாரி அவங்க எல்லாமே வந்திருக்காங்க. இது எக்ஸாக்டாக கிண்ணியா தாண்டி வர்ற 3வது பிரிட்ஜுக்கு ரொம்ப பக்கமாகவே இருக்குது. நொக்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சர்ச் பண்ணின்னு சொன்னாலே நீங்கள் லொக்கேஷனில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த நொக்ஸ் ஃபார்மில் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம நேற்று நைட்லேருந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுறோம். இங்கே நீங்கள் ஒரு கிராமத்து லைஃப் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்தையே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழி வளர்ப்பு வச்சுருக்காங்க. அதை விட்டு ஆடு அது எல்லாமே அங்கால வச்சுருக்காங்க. நம்ம அங்கால போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 1 டே ஃபுல்லாகவுமே நீங்கள் ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுத்து பார்க்குறதுக்கு பெஸ்ட்டான ஒரு இடமாவே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகத்தான், டூரிஸ்ட்டை இருக்கிறதுக்காக தான் இந்த இடமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பெட் இருக்குது. ஒரு செட் ஆஃப் ஆக்கள் வந்து நம்ம தங்கி இருந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க அப்படியே இந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்டு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டயரை வச்சு அழகாக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நமக்கு போட்டிருக்க வேலியுமே ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அங்கால இருக்கிறதெல்லாம் இங்கே விளங்குற மாதிரி. ஒரு கிராமத்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த நொக்ஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்காங்க. இரும்பு தோட்டம் இருக்குது இங்கேல. அதை விட்டு நம்ம இப்படியே போய் பார்த்தோம்னு சொன்னால் இதில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குரிய பிளேஸ் எல்லாமே இருக்குது கைஸ். நம்ம காலையில் கவர் பண்ணுறதால இன்னுமே இது ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் செரி மரம் இருக்குது. நீட்டெலாம் நிறைய ஆஞ்சு சாப்பிட்ருந்தோம். மரவள்ளி அப்படின்னு நிறைய இருக்குது. இதில் வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய இடமாகவும் இருக்குது. ஓகே, அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து இந்த இடம் எக்ஸாக்டாக இருக்கிறது வந்து கலப்பு சார்ந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. சரியா? ஸோ இங்கே போட் ரைடு எல்லாமே கூப்பிட்டு போவாங்க. நம்ம உங்களுக்கு காட்டுறேன். அங்கால போயிட்டு நேற்று நைட் ஃபுல்லாகவுமே போட் ரைடெல்லாம் சுற்றி அடித்து தான் வந்தாங்க. நீங்கள் வந்து சமைச்சு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய இடமாகவும் இருக்கும். கேரம் போர்டு அது இதெல்லாம் இருக்குது. சும்மா ஃப்ரெண்ட்ஸாக கூட வந்து பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும். வாத்துலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். வாத்து இருக்குது. அதுக்குள்ளே ஆடு எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த ஃபார்முக்காகவே இவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கிராமத்துப்புற லைஃப் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வர்ற டூரிஸ்ட்டுக்கு காட்டுறது தான் இதில் மெயினான கன்செப்டாகவே இருக்குது. அவுட்டரில் செட் ஆகிற ஒரு பிளேஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் இதை கவர் பண்ணுறதால பின்னாடி சூரியனோட இந்த பனியுருகிற இதெல்லாமே பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். இன்றைக்கி வந்திருக்கிறதுமே வில்லேஜ் ஃபுட் சஃபாரி டீம் சுப்பு அண்ட் தனியாச்சலம் அவங்களுமே எங்கள் கூட இருக்காங்க. அதே நேரத்தில் வவுனியாவிலேருந்து ஜெசினாமே வந்திருக்காங்க. நம்ம பேர் சேர்ந்து தான் இந்த இடத்த சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஃபயர் கேம்ப்லாம் அடித்து ஃபன் பண்ணுறதுக்கு ஏற்ற ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது கைஸ். ஸோ செம்மையாக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட் ரைட் போகிறதுக்குரிய பிளேஸ் இருக்குது. நம்ம வாங்க இப்படியே போய் காட்டுறேன். இதுதான் ஜெசி அண்ணாவோட சொப்பன சுந்தரி. ஸோ இதில் தான் நம்ம நேட்டில் இருந்து சுற்றி அடிச்சிட்ருக்கோம். ஆனால் இது கலப்பு ஏரியா அப்படின்னு தானே சொல்லுவாங்க.
இது ஆறு வந்து கடலில் சேர்ற இடம். கலப்பு. ஓகே ஓகே. இதில் வந்து இறால், நண்டு மீன், கடல் மீன், ஆத்து மீன் எல்லாம் அப்படியே ஃபுல்லாக குளத்து மீன் எல்லாம். ஓகே ஓகே. இப்போ பார்க்க போகிறது நண்டு. நம்ம நேற்று இந்த போட் ரைட் போயிருந்தோம். போயிட்டு இங்கால இவங்களுக்குன்னு சொல்லி ப்ரைவேட் பீச் ஏரியா மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போய் ஃபோட்டோலாம் எடுத்துருப்போம். இது என்ன மீன் தானே அது? அது அந்த உழவ மீன், உடுவியல். அந்த சேரோட இருக்கிறது இல்லையா? இந்த இவர் என்ன செய்யற? நீ நில்லுங்க, தண்ணி நில்லுங்க. ஸோ நம்ம இப்போ அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். நேற்று நம்ம இங்கே இருந்தால் நோன்பு திறக்கிறது எல்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெஸி என்னோட வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நோன்பு திறக்கிறது என்ன மாதிரி அப்படின்றதெல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ தண்ணி ஏறுதா? லைஃப் ஜாக்கெட் எல்லாமே இருக்குது. நம்ம இதில் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் போயிருந்தோம். பாப்போம், என்னால் முடிஞ்சுன்னு சொன்னால் நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ண பார்க்குறேன். செம்மையான ஒரு பிளேஸ் கைஸ், வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கண்டல் தாவரம் இருக்குது தானே, 2 பக்கம் கண்டல் தாவரம் இருக்கிற மாதிரி. அதுக்கிடையால் நம்ம போட்லாம் போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபுட்டேஜை அட்டாக் பண்ண பார்க்குறேன். இப்போ இது என்னென்னா நண்டு போட்டு வர நண்டு பிடிக்கிற கூடா இந்த இருக்குது. ஸோ இது வந்து வாராக்கள் நண்டு பிடிச்சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்காங்க. இந்தாவும் இருக்குண்ணா. இது நீங்கள் பிடிச்சதுக்குள்ளே விட்டுருக்கீங்களா? அந்த கூட்டு செட்டப்புக்குள்ளே வந்தீங்கன்னா வெளியில் போக தெரியாது. ஓகே, சாப்பாட்டை போட்டால் உள்ள. தேங்க்ஸ்ண்ணா. ஏர்லி மார்னிங் பார்க்குறதுக்கு இந்த இடம் உண்மையாக விஷுவலாக வேறு லெவலில் இருக்குது. நேற்று செம்மையாக இருந்துச்சுண்ணா அந்த நாங்கள் அப்போ சுற்றி அடிச்சுட்டு வந்த இடம். ஸோ இதில் கைஸ் நம்ம நேற்று ஃபுல்லாகவுமே போயிட்டு சுற்றி அடிச்சுட்டு வந்தோம். இதுலேருந்து போனால் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த போட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பீச் ப்ரைவேட் ஏரியாவில். இது எல்லாமே அவங்க ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்ருக்காங்க. நான் அந்த பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நான் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரிங்கோக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இன்றைக்கி இல்லை, ஆக்சுவலாக நேற்று தெரியும் எனக்கு. நேற்று ஃபுல்லாமே நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இன்றைக்கி அதை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம ட்ரிங்கோ சரௌண்டிங்லேயே இந்த மாதிரியான செட்டப்லாம் இருக்குது கைஸ். பாருங்கள், இந்த போர்டை எடுத்துகிட்டு நம்ம இதால் அப்படியே போய் இதில் சாப்பாடு செட்டப் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே மிதந்துட்டே சாப்பிட்லாம். ஆனால் போட் போகுதுண்ணே, போகாதா? ஓகே ஓகே. ஸோ இதை நம்ம மிதந்துட்டே சாப்பிட்டு சுற்றி அடிச்சிட்டு இருக்கலாம் இந்த இடத்த. இப்போ க்ரோஸ் ஆகிப்போம். மாட்டு வண்டி செட்டப் இருக்குது. அதை விட்டு மீன் வளர்ப்பு இதுக்குள்ளே பண்ணிகிட்ருக்காங்க. மீன் இதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக வளர்த்து இங்கே வர்றவங்களுக்கு அவங்களே எடுத்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த நொக்ஸ் ஃபார்மோட எடுத்து செஞ்சுட்டு நம்ம அண்ணா தான். அண்ணா, உங்களோட பேர் என்னண்ணா? நான் முஸ்ஃபிக் அஹமட். ஓகே, இது இந்த கான்செப்ட் என்ன மாதிரிண்ணா? இந்த கான்செப்ட் வந்து கொரோனாக்குள்ள ஸ்டார்ட் பண்ணது. கொரோனாக்குள்ள எல்லாம் வேர்ல்டு ஷட் டவுன்ல இருந்து தானே எல்லாம். இப்போ நாங்களாம் வீட்டில் இருந்தனால ஒரு போக இல்லாது. ஓகே, ஒரு தொழிலும் இல்லை, தொழில் செய்ய இல்லாது, ஆஃபீஸ் எல்லாம் மூடி. சரி, அப்போ எல்லாம் ஃபுட்டு தட்டுப்பாடு வந்து கிரைசிஸ் வந்தது. அப்போ நாங்கள் யோசிச்சோம், இது நடாத புதுசாக இருக்குது, இன்னும் எதிர்காலத்தில் பெருசாக வந்தாருன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபார்மில் சின்னதாக ஒன்றுமே இருக்குல்ல சின்ன நிலம் மட்டும்தான் இருந்தது. ஸோ பயிர் செய்வோம், நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஐடி இருந்தது. அது வந்து நாங்கள் சும்மா தோட்டம் செஞ்சோம். சரி சரி, தோட்டம் செஞ்சுட்டு இப்போ கேஸும் தட்டுப்பாடு, கேஸ் இல்லை, அறவே இல்லை கேஸ். நேச்சுரல் கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நேச்சுரல் கேஸை கம்போஸ்ட் பண்ணி அதை எடுப்போம், அதை ப்ரொடக்ட் பண்ணிங்களா? ப்ரொடக்ட் பண்ணிக்கிறேன், காட்டு நான். அப்போ அதையும் எடுத்தேன் நான், டெவலப் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து தானே, எல்லாம் தட்டுப்பாடு. அப்போ கொஞ்சம் டெவலப் பண்ண சொல்லிட்டு நான் எல்லாம் டெவலப் பண்ணது. நாங்களாம் சின்ன ஒரு வல்லம் ஒன்று இருந்தது, இதில் போகிற மீன் அந்த இப்போ பார்த்தேன் நான் காலைல கனாய் மீன் பிடிக்கிறேன். எங்களோட லைஃப் ஒரு 2-3 months அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் நார்மலாக வந்து எல்லாரும் பக்கத்தில் இருக்காங்க, எங்களோட ஊராக்கள் வந்து பார்த்தவங்க நல்லா இருக்கு. அப்போ எங்களோட ஊரில் ரெண்டுக்கு சமையல் போகிறோண்டு, சமைக்க போகிறோம், சாப்பிட ஃபேமிலியாக போவாங்க சாப்பிட்றது. ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வருவாங்க. அப்போ இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனிச்சு. அப்போ நாங்கள் இந்த பக்கத்துக்கு லேண்ட் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணோம். ஜஸ்ட் இல்லாமல் இல்லை, ஒரு 2-3 years எல்லாம் நடந்தது. நத்திங் ஒன்றுமே இல்லை வேற எம்டி லேண்ட். அப்படி ஸ்டார்ட் பண்ண பிறகு பார்க்க நான் ஒரு என்ஜிஓ ஒர்க் பண்ணுறேன், சேரிட்டி ஆர்கனைசேஷன். அது இன்டர்நேஷனல் கண்டக்ட் எல்லாமே இருக்குது. ஃபாரினர்ஸ் இங்கே வருவாங்க வாலண்டியர்ஸாக டீச் பண்ணுறதுக்கு ஸ்கூல்ஸுக்கு. ஸோ அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இப்போ ஸ்கூலுக்கு வருவாங்க. அவங்களும் சில டைம் அவங்கள கூப்பிட்டு நான் இங்கே விசிட் பண்ணால் அவங்களும் பிடிச்சிட்டு
ஒரு ஃப்ரெண்ட்ஸ்காரன் வந்தால் ஒரு 1 மந்த்துக்கு கூட இங்கே நின்று வேலை செஞ்சேன். அவனுக்கு எங்கிட்ட நம்மள மாதிரி பராட்டா போடலாம் பழகி சோறாக்கெல்லாம் பழகிட்டான். அப்போ நிறைய பேர் அவங்க வர வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டு இங்கே எடுத்து அவங்களுக்கு போட்டிங் அவங்களுக்கு அந்த அவங்களோட லைஃப்ல இருந்து அவங்களோட பனி இந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. லோக்கலான ஒரு கிராமத்து செட்டப், கொஞ்சம் சூடு தானே ஒழிய மற்றபடி எல்லாமே ஓகே. டைமில் மழை சீசனில் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி போட்டிங் போகிறது, பீச் போகிறது அப்படி சொன்னால் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு. இப்போ எங்கள் சிலோன்லேருந்து நிறைய எல்லா இடத்துலையும் வந்திக்கிறான். ஜப்னா கண்டி அவ குரூப் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஃபேமிலி ஃபைனலாக இந்தியாவிலேருந்து அவங்களையும் தூக்கியாச்சு. அது பெரிய சந்தோஷம். சரி, ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் ஜெசிக்கு. அவர் தான் எங்களை மோஸ்ட் பாப்புலர் ஆகுனது கூட வீஸ் வந்தது. அப்போ ஒரு சைனீஸ் ஒரு காமெடி ஒன்று 2-3 முன்னாடி வந்து பார்த்துக்கிறாங்க, ஃபில்ம் ஒன்று செய்கிற மாதிரி. அவங்க ஒரு 10 days மட்டும் கேட்டுக்கிறாங்க ஒரு ஸ்ரீலங்கா லைஃப் வந்து எப்படி இருக்குமென்னு சொல்லி பார்க்குறதுக்கு. சூப்பர் பெரிய சந்தோஷம், நல்ல விஷயம். அப்போ அப்படி செட்டப்புக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மெயின் வந்து இந்த எங்களுக்கு இன்கம் இதை விட மக்கள் வந்து இதை வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் செட்டப்புக்கு நம்ம மாறணும், அப்படி இந்த அடாப்ட் ஆகணும். ஏன்னா கம்மிங் ஃபியூச்சர் எப்படின்னு சொல்லல. அது நீங்கள் இது என்ன மாதிரி பேக்கேஜில் கொடுத்துட்ருக்கீங்க? பேக்கேஜ் வந்து நீங்கள் நேற்று போட்டிங் போட்டிருப்பீங்க. ஆமாம், நேற்று நம்ம 1 hour மேலே போட்டிருப்பீங்க. அது ஒரு நார்மலாக ஒரு 3,000 to 4,000 தான் வரும். போட்டிங் மட்டும்? போட்டிங் மட்டும். ஓகே ஓகே. எல்லாம் சரியா ஒரு போட்டிங் 2 hour சரி, ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. லஞ்ச் நார்மலாக ஒரு ஆளுக்கு 500 ஸ்ரீலங்கா ருபீஸ் வந்து அந்த மாதிரி தான். அந்த மாதிரி காஸ்ட் ஆகும். எக்ஸ்ட்ரா தேவைண்டா அவங்க எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்போ நான் கேட்குறேன்னு சொன்னால், இப்போ ஒரு செட்டை பார்க்கலாம், 10 பேர் வைங்களேன், 10 பேர் ஒரு செட்டாக வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி போர்டிங் எல்லாம் போயிட்டு நம்ம ப்ரைவேட் பீச் போயிருந்தோம், அதெல்லாம் போய் சுற்றி அடித்து இங்கே வந்து ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி போகுது? 10 பேர் மட்டும் கிட்டத்தட்ட நான் சொல்லணும்னா 10,000 வர மட்டும் அவ்வளோ வர போகுது. அப்படிதான் ஒரு 1 day கிராமத்து எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். கிராமத்து ஒரு ஃபார்ம் ஸ்டே, ஹோம் ஸ்டே இந்த செட்டப்புக்கு தான் வருது. லக்ஸரி மில்ல மிச்சம் மிடிலுக்குலாம் இருக்குது. ஓகே ஓகே ப்ரோ, என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன சொல்லுங்க நீங்க? நல்லா இருக்கு ப்ரோ, நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இங்கே வந்து உட்காந்து நேற்று ஃபுல்லாக வந்துட்டு பயங்கர என்ஜாய். போயிட்டு ப்ரைவேட் பீச்சுக்கு போயிருந்தோம், நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துருந்தோம், பண்ணோம், நல்லா இருந்தது. 2வது போட்டில் வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஒரு அருமையான ஒரு டின்னர் ரெடி பண்ணியிருந்தாங்க அங்கே லைட் செட்டிங்கோட. ஆமாம், நோன்பு திறக்கிற இது பார்த்துருந்தோம், உட்காந்து சாப்பிட்டது. அதில் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 6 பெட் இருக்கு இல்லையா ப்ரோ? 6 பெட்டு. கீழே வந்துட்டு பெட் எக்ஸ்ட்ரா பெட் வேணா போட்டு ரெடி பண்ணி படுத்துக்கலாம். சூப்பர். அது இல்லாமல் ஏசி ரூம் வேணா வெளியில் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நேற்றையே கேட்டேன் நான், ஏசி கேட்பேன். ஆக்சுவலாக நம்ம வந்து நேற்று வீடியோ கவர் பண்ண கிடைக்கல, பட் ஆனாலுமே நண்டுலாம் பிடிச்சி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். பட் ஆனால் அவ்வளோத்துக்கு வீடியோ கவர் பண்ண கிடைக்கல. செமையாக போச்சுதான். நண்டு இன்னும் இருக்காது, அந்த அப்படியே இருக்கு வாலில. வரவங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கும். நைட்ல போயிட்டு பிடிக்கிறதுலாம் ஒரு நாங்கள் ஃபிஷிங் போறது. இப்போ போற வழியில மார்னிங் ஹவுஸ்ல நண்டு வைத்து கொண்டிருப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணலாம். உடனே கொண்டு உடனே ஃப்ரெஷ்ஷாக ஆக்கலாம். இங்கே ஃப்ரெஷ்ஷா. ஆமாம், நாங்களும் நேற்று பார்த்தோம். போகும்போது எக்கச்சக்க பேர் இங்கே ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷோ நண்டோ ராலோ வாங்கிட்டு வந்துட்டு நம்மளே இங்கே மேக் பண்ணலாம், நம்மளே சமைக்கலான்னு இருக்காங்க. இங்கே எல்லாமே இருக்கு. கூடு போட்டுக்கிறோம், பார்க்கலாம். கூட்டுலையும் நண்டு இருக்குது. நண்டு கூட இப்போ காலைல நான் போய் காட்டிட்டு வந்துருந்தேன், நான் போய் பார்ப்பேன். இப்போ இற போட்டு வச்சா உள்ள நண்டு வந்து அந்த நண்டு எடுத்து விட்டா சார், அதுவும் அதில் தான் இருக்கு. காலைல எதிர்பார்க்க வந்திருக்காங்க, நார்த்துக்கு போனால் கிடைக்கும். அந்த கொட்டை செட்டப் இதில் வந்து ஒரு 6 பேர் தங்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிச்சன் செட்டப் எங்கண்ணா இருக்கு? கிச்சன் செட்டப், பாபிக்யூ செட்டப் எல்லாம் இங்கேயே இருக்குண்ணா. சரி சரிண்ணா, எல்லா செட்டப்பும் இருக்கு. அப்படியே நீங்க ஒரு 10 பேருக்கு 10,000 12,000க்குள்ளே தான் முடியும். ப்ளஸ் ஃபுட் சார்ஜ் எல்லாமே சேர்த்து. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஃபுட் சார்ஜ் எல்லாமே சேர்த்து போட் ரைட் போய் அதோட இந்த இடத்துல நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணி போகிறதுக்கான செலவு அந்த மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஒரு கிராம எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள்.